ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்குரிய சென்டமா கொஸ்டின் பேங்க் அப்டேட் வீடியோ தான். இப்போ 11th தமிழில் இயல் வாரியாக மிக முக்கியமான சிறுவினாக்கள், குருவினாக்கள், நெடுவினாக்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேங்கெல்லாம் கடந்த 5 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்களாண்டு 5 பப்ளிக் எக்ஸாமுடைய பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். செக் அவுட் பண்ணி நல்லா படிங்க. பொதுவாக தமிழில் நம்ம முழுமையாக மதிப்பெண் எடுக்கும்னா நம்முடைய விடைகள் பிழைகள் இல்லாமல் எழுதுங்க. லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுங்க. உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருக்கணும். நல்லா அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் பேங்கையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, வினாக்கள் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா மொழித்திறன் வினாக்கள் தமிழை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய மொழித்திறன் நல்லா இருக்கான்னு நிறையா வினாக்கள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா பிழை இல்லாமல் எழுதிட்டிங்கனாவே முழுமையாக மதிப்பெண் ஸ்கோர் பண்ணிடலாம். குறிப்பாக அணி இலக்கணம், துறை, திணை, இடம் சுட்டி பொருள் விளக்குக, இலக்க நேயம் பாராட்டல், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு திருக்குறளுக்கு மட்டும் அழகிட்டு வாய்ப்பாடு இருக்குது. இதை நீங்கள் தயவுசெய்து நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. 4 மார்க் கொஸ்டின். இது இல்லாமல் சில நெடுவினாக்களை மட்டும் நான் ரீட் அவுட் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கொடுக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் செக் அவுட் பண்ணுங்கள். இயல் வாரியான சிறுவினாக்கள், குருவினாக்கள், நெடுவினாக்கள் நல்லபடியாக ரிவைஸ் பண்ணி படிங்க. 1 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு 14 1 மார்க்ஸ் இருக்குன்னா ஒரு 12 11 கொஸ்டின் வந்து புக் பேக்கில் தான் 8 இயர்லையும் கேட்க போகிறாங்க. ஒரு சில வினாக்கள் கண்டிப்பாக புக்கில் கேட்பாங்க. ஸோ தயவுசெய்து நல்லா படிங்க. இலக்கண பகுதிகளில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இயல் 1 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விளக்குக. இயல் 2 பொறுத்தளவுக்கு திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை நாட்டு இயற்கை வளங்களை விளக்குக. அந்த இயல் 2ல் யானை டாக்டர் கதை ரொம்ப முக்கியம். இயல் 3ல் வாடிவாசல் கதை ரொம்ப முக்கியம். இயல் 4ல் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த கல்வி, சமண கல்வி முக்கியமான கொஸ்டின். அது இன்னொரு கேள்வி இருக்குது. இயல் 4ல் பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவது என்ன? இயல் 5 மதினா நகரம் வளமான நகரம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இது 4 மார்க்லேயும் கேட்கலாம், 6 மார்க்லேயும் கேட்கலாம். இந்த இயல் 5ல் பிம்பம் கதை. இந்த 3 கதையை நம்ம படிச்சுக்கோங்க. யானை டாக்டர், வாடிவாசல், பிம்பம் கதை. இயல் 6ல் வந்து சிம்மணி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகள். இயல் 7 பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, உதாரண பாத்திரம் வாயிலாக விளக்குக. இயல் 8 நர்த்தகி நடராஜன் நேர்காணல் பற்றி அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. நடராஜன் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறிந்தவற்றை எழுதுக. இதெல்லாம் வெரி வெரி எக்ஸ்பெக்டட் நெடுவினாக்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா வினாக்களையும் படிங்க. அழகாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.